பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. உங்க மத்தியில் இன்னைக்கு இருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் அதே நேரத்தில் சபையின் மெய்ப்பர் ஜஸ்டின் அவங்கள நான் சந்தித்ததில்லை. ஆனாலும் அவங்க இந்த சூழ்நிலையிலும் அவங்க சொன்ன வார்த்தையின்படி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்காக சபையின் மெய்ப்பர் ஜஸ்டின் பிரதருக்கு, அவங்க மனைவிக்கு, சபையாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். கூடவே இதற்கு காரணமாயிருந்த ரிச்சர்ட் பிரதருக்காகவும் டெஷி பிரதருக்காகவும் நன்றியை தெரிவிக்கிறேன். ஆக்சுவலாக பாஸ்டர் கிறிஸ்டோபர் தாசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மங்கப்பில் இறந்துட்டாங்க. அவங்க பிரான்ஸ்க்கு வந்திருந்தாங்க, எங்கள் வீட்டில் ஒரு 5 நாள் தங்கினாங்க. அவங்க குவைத்துக்கு அழைச்சாங்க. அவங்கள கேட்டு தான் இந்த டிக்கெட் போட்டோம். என் கூட இந்த முறை 3 வாலிபர்கள் வந்திருக்கிறாங்க. என்னுடைய 8 வயசு பையனும் கூட வந்திருக்கிறான். கிறிஸ்டோபர் பிரதர் வீட்டில் தங்கி அவங்களுடைய சபையில் ஊழியம் செய்யறதுக்காக தான் இந்த ஜூலை 7 ஜூலை 12 டிக்கெட் போட்டிருந்தோம். சென்னைக்கு போகிற வழியில் ஒரு 5 நாள் குவைத்துக்கு வர மாதிரி. ஆனால் அவங்க எதிர்பாராத விதத்தில் அவங்க இறந்துட்டதுனால எங்கே போகிறது என்னன்னு தெரியாமல் இருந்தது. அந்த நேரத்தில் ரிச்சர்ட் பிரதர் மூலமாக, இன்னும் டாக்டர் பேதுரு கேள்விப்பட்டிருப்பீங்க, சிஸ்டர் டயானா, அவங்க மூலமாக டெஷி பிரதர் அறிமுகமானாங்க. அப்படி இன்னைக்கு காலையில் கில்பர்ட் பாஸ்டர் அவங்க சர்ச்சிலேயே செய்தி கொடுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இன்னைக்கு முடிச்சுட்டு பாஸ்டர் டெஷி அவங்க சர்ச்சிலையும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளணும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்னைக்கு இங்கே உங்கள் மத்தியில் இருக்கிறது. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் குவைத்துக்கு வரேன். இதனுடைய 28வது நாடு. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அறிமுகப்படுத்திய பிரதருக்காகவும் சபையாருக்காகவும் நன்றியை தெரிவிக்கிறேன். என்னுடைய பேர் ஆரோன் ஜான் வெஸ்லி. எனக்கு வயசு 40. திருமணமாகி 15 ஆண்டுகள் நிறைவாக போகுது இந்த ஜூலை 17. ஆண்டவர் எனக்கும் என்னுடைய அன்பு மனைவிக்கும் ஒரு மகனை கொடுத்திருக்கிறார், வயசு 8. என்னுடைய 18வது வயசில் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன். பிரான்ஸில் நான் படிச்சுட்டு முடிச்சிருந்தப்போ 13 வயசில் தான் பிரான்ஸ்க்கு வந்தோம். நான் என்னுடைய குடும்பமும் அப்பா அம்மாவோட. ஞானஸ்நானம் எடுத்த உடனே என்னுடைய அப்பா அம்மா என்னை வட இந்தியாவுக்கு அனுப்புனாங்க பிரான்ஸ்லேருந்து. அது எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக இருந்தது. பாஸ்டர் சாம் சுந்தரம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சென்னையில் ஏசிய திருச்சபை புரசைவாக்கம், அவங்க உயிரோடு இருந்தாங்க. அவங்க பிரதிஷ்டை பண்ணி எங்களை அனுப்புனாங்க. உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், நேபாள் இந்த பகுதிகளில் இந்த என்னுடைய வாலிபத்தை நான் கர்த்தருக்கு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதை தொடர்ந்து மிஷினரிகளுக்கு உதவி செய்யணுன்ற ஒரு பாரத்தோடு நான் பிரான்ஸ்க்கு திரும்பினேன். ஜெம்ஸ் ஊழியத்தினுடைய முன்னேற்ற பணியாளனாக யுத்த சத்த பத்திரிகை, ஜெம்ஸ் டிவிடி இதெல்லாம் சபைகளில் விநியோகிக்க ஆரம்பித்தேன். அதை தொடர்ந்து கடந்த இந்த 7 ஆண்டுகளாக ஜி நெட்வொர்க் என்கிற ஒரு சின்ன ஒரு ஊழியம், அந்த ஊழியத்தில் நானும் ஒரு கோஆர்டினேட்டராக பணிபுரிந்து வருகிறேன். வருஷத்துக்கு ஒரு முறை வாலிபர்களை வட இந்தியாவுக்கு, நேபாளத்திற்கு அழைத்து செல்கிறேன். நான் ஸ்கூலில் ஹேண்டிகேப் பிள்ளைங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டீச்சர்னு சொல்லலாம், அவங்களுக்கு கூட உதவி செய்கிறவனா நான் இருக்கிறேன். கர்த்தர் தந்த இந்த கிருபைக்காக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிள்ளைங்க எல்லாம் அழகாக வசனம் சொன்னாங்க. பாட்டு அழகாக, அந்த காணிக்கை பாட்டு பாடின தங்கச்சிக்கு வாழ்த்துக்கள். சபை மெய்ப்பரை நான் பார்க்க முடியல, அவங்கள நான் ரொம்ப அன்பாக விசாரிச்சேன்னு சொல்லுங்கள். இந்த வாய்ப்புக்கு நன்றி சொன்னேன்னு சொல்லுங்கள். பிரதர் ரொம்ப அழகாக அந்த சங்கீதம் 139 சொன்னாங்க. எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்தது. காலையில் விஸ்வவாணி எங்கள் அப்பா போடுவாங்க, அதை முடிஞ்ச உடனே மலையாளம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் திரும்ப தூங்குவோம். அந்த 5:30 6 கேட்டவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். விஸ்வவாணி காலையில் 5:30 6 வரும். 6 மணிக்கு முடிஞ்ச உடனே மலையாளம் ஸ்டார்ட் ஆகும். எனக்கு அதனால் தூக்கம் வரல, பட் அந்த சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சுன்னு சொன்னேன்.
ரொம்ப நகைச்சுவைக்காக தான் சொன்னேன். ஸோ ரொம்ப சின்ன வயசு ஞாபகம் வந்தது. இந்த காலையில் அப்பா அம்மா ப்ரேயர் நடத்தினதெல்லாம் ஞாபகம் வந்தது. ஐ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சின்ன வயசில் எங்கள் அம்மா குடும்ப ஜபத்தில் பாடின ஒரு பாட்டை நான் இன்னைக்கு பாட விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். அந்த வரிகளை எத்தனை பேர் புரிஞ்சு பாடணும்னு எனக்கு தெரியல. அந்த பாடல் வரியை விளக்கிட்டு அதை பாட ட்ரை பண்ணுறேன். இந்த உலகத்தில் நாம் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டியது என்னன்னா கடவுளுடைய அன்பு, இறை அன்பு. அந்த அகாப்பே அன்பை தான் பாவிகளுக்கு, இந்த உலகத்தில் தேவன் அறியாதவர்களுக்கு நாம் காட்ட வேண்டும். இந்த தேவ அன்பை எப்படி காட்டுறது? நம்முடைய வாழ்வு முறை, நம்முடைய ஜீவியம், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், சாட்சியின் மூலமாக தான் இந்த லவ் ஆஃப் காடை நாம் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். இப்போ ஜீவியத்தின் மூலமாக காட்டணும்னா அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு பெரிய யுத்தம் இருக்குது. அது என்னன்னா, என் மாம்சம் என் ஆவிக்கும், என் ஆவி என் மாம்சத்துக்கு விரோதமாக இருக்குது. உள்ள மாம்சம் இருக்குது, வெளியே உலகம் இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் பிசாசு கண்ட்ரோல் பண்ணுறான். இன்னர் ப்ரெஷர் அண்ட் அவுட்டர் ப்ரெஷர். உள்ள மாம்சம், வெளியே உலகம். இப்போ இதில் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? எனக்கு அபிஷேகம் வேணும். அது என் உள்ளத்துக்குள்ளே இருக்கணும். அந்த ரியல் அனாயிண்டிங் என்னன்னா, த மைண்ட் ஆஃப் கிராஸ். சிலுவையின் சிந்தை தான், மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சிந்தை தான் அந்த உண்மையான அபிஷேகம். அந்த அபிஷேகம் இருந்தால் இந்த போரில், யுத்தத்தில் ஜெயிக்கலாம். ஜெயித்து வாழ்வு முறையால் தேவ அன்பை பாவிகளுக்கு, உலகத்தில் தேவனை அறியாதவர்களுக்கு நாம் காட்ட வேண்டும். அதற்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு பேச வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை செய்ய நாம் ஆயத்தப்பட வேண்டும். அதற்கு ஜெபம் தேவை. சிம்பிளாக எல்லாத்தையும் ஒரே பாடலில் அழகாக அந்த எழுத்தாளர் எழுதியிருக்கிறாங்க. அது என்னங்க அந்த பாட்டு நீங்கள் கேட்பீங்க, அட இதுதானா அந்த பாட்டுன்னு யோசிப்பீங்க. என் ஆத்தும நேச மீட்பரே, என் உள்ளத்தின் ஆறுதலே, இன்னும் உம்மை கிட்டி சேர நான் வாஞ்சையோடு சமீபிக்கிறே. இன்னும் உம்மை கிட்டி சேர நான் வாஞ்சையோடு சமீபிக்கிறே. பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். உமது அன்பை என் நடையால் காட்ட செய்யும். அங்கே ஆவிகளுக்கு உமது அன்பை என் நடையால் காட்ட செய்யும். அதற்கு கல்வாரி ஆவியால் உள்ளத்தை வெல்ல அபிஷேகியும். கல்வாரி ஆவியால் உள்ளத்தை போரில் வெல்ல அபிஷேகியும். பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த உலகத்தில் உம்மை அறியாதவர்களுக்கு தேவ அன்பை எங்கள் நடையால் காட்ட
கல்வாரி ஆவியால் எங்கள் உள்ளத்தை அபிஷேகம். அதற்கு எங்களை இன்னும் உம்மோடு நெருக்கும். ஜெப ஆவியினால் நிரப்பும். நீர் எங்களோடு பேசும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகின்றோம் அதை செய்கிறதற்கு இதோ நாங்கள் ஆயத்தம் என்று அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பாதத்தை முத்தமிடுகிறோம். இந்த நேரத்தை மகிமையாக்கும் அருமை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர். இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம எல்லாருக்கும் நிறைய தேவைகள் இருக்கு, நிறைய அழுத்தங்கள், ஃபியூச்சர் பிளான்ஸ், பிள்ளைகளை குறித்து. குறிப்பாக கல்யாண வயசில் பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னா பெற்றோருக்கு அது ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர். ஒரு நல்ல ஒரு துணை கிடைக்கணும். வியாதின்னு ஒன்று பலவீனம் வந்துருச்சுன்னா ஆண்டவர் நல்ல ஆயுசு நாட்களை கொடுக்கணுன்ற ஒரு மன அழுத்தம். மாதிரி பல தேவைகள் எல்லாருக்கும் இருக்கு. அதில் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சிட மாட்டாரா? ஒரு விசா கிடைச்சிடாதா? நான் என் குடும்பத்தை திரும்ப பார்த்துட மாட்டேன்னா அப்படின்னு பல தேவைகள். அதோடு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை நமக்கு நேரிடவில்லை. ஆனால் இந்த அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம், யோவான் 2:23 வசனத்தை வாசிக்கிறேன். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு கிறிஸ்து எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அற்புதங்களை நாம் அனுபவிக்கும் போது நம்முடைய விசுவாசம் அதிகரிக்குது, சந்தேகமே இல்லை. எனக்கு ஏசப்பா அற்புதம் செய்தால் என் விசுவாசம் வளரும். ஆனால் எனக்கு அற்புதம் செய்யலைன்னு வைங்க, எனக்கு விசா கிடைக்கல, குழந்தை கிடைக்கல, ஆனாலும் நான் ஊழியம் செய்கிறேன், அதை பார்த்து மற்றவங்க விசுவாசம் வளரும். இப்போ என் விசுவாசம் வளரணுமா, அடுத்தவங்க விசுவாசம் வளரணுமா? ஆண்டவர் நாம் குழந்தையா இருக்கும்போது குழந்தையை போல நடத்துறார். புருஷராகிறதுக்கு முதிர்ச்சி நிலையில் நடத்தும் போது, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தில் கேட்டது கிடைக்கும், வளர வளர கேட்காதது மட்டும்தான் கிடைக்கும். ஆண்டவர் நம்மளை ஒரு பிளாக் போர்டு மாதிரி பயன்படுத்துவார். நம்மளை வச்சு மற்றவர்கள் கற்றுக் கொடுப்பார். ஒரு பிள்ளையும் இல்லை, ஆனால் எவ்வளவு தியாகமாக ஊழியம் செய்கிறாங்க. வீடு இல்லை, கார் இல்லை, நல்ல ஆரோக்கியம் இல்லை, ஆனாலும் எப்படி ஊழியம் செய்கிறாங்க. இதை மற்றவர்கள் பார்த்து அவர்களுக்கு ஒரு அடையாளமாக கர்த்தர் பலரை சாட்சியாக நிறுத்தி கொண்டு இருக்கிறார். அதுக்காக அற்புதங்களை எதிர்பார்க்க கூடாது, செய்ய மாட்டார்னு நான் சொல்ல. ஏற்ற வேளையில் குறித்த காலத்தில் கர்த்தருடைய நாம மகிமைக்காக அவருடைய சித்தத்தின்படி யாருக்கு எதை எவ்வளவு எப்போ கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். எவனுக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். கொடுக்கிறதே திரும்ப எடுக்கிறதுக்கு தான். எவனுக்கு அதிகம் கொடுக்கப்படுதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். கொடுப்பதே எதுக்குன்னா அவர் திரும்ப நாம் அவருக்கு கொடுக்கிறோமான்னு செக் பண்றதுக்கு தான். சிலருக்கு கொடுத்து செக் பண்றாரு, சிலருக்கு எடுத்து செக் பண்றாரு, சிலருக்கு கொடுக்காமலே செக் பண்றாரு, காக்க வச்சு செக் பண்றாரு. எப்படியோ அவருடைய கிரியைகளை, அவருடைய நாமத்தை நம்மளை கொண்டு அவர் செயல்படுத்துகிறார். நாம் அவர் கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை அது ஒரு பள்ளிக்கூடம், டிசிப்ளின். டிசைபிள்ஸ் அப்படின்னா யாருன்னா, சீஷர்கள்னா தே ஆர் லேர்னர்ஸ், கற்றுக்கொள்ளுகிறவர்கள், மாணவர்கள். ஆண்டவர் நமக்கும் கற்றுத்தராரு, நம்மை வைத்து பிறருக்கும் கற்றுத்தருகிறார். அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை தருகிறது. அதுக்கு சிறந்த உதாரணம் அடுத்த பக்கம், யோவான் 3வது அதிகாரம். நிக்கோதேமு என்கிற மனுஷன் இயேசுவை சந்திக்கிறார். என்ன சொல்றாரு? யோவான் 3 முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர், ஆசிரியர், டீச்சர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான்.
கிறிஸ்துவனுடைய அற்புதங்களை பார்த்து தான் நிக்கோதேமு, அதிகாரியான நிக்கோதேமு இயேசுவை விசுவாசித்தார். அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும்? இந்த நிக்கோதேமு கிட்ட இயேசு என்ன பதில் சொன்னார்? நான் செஞ்ச அற்புதங்களை பார்த்து நீ என்னை நம்புற, விசுவாசிக்கிற, என்னுடைய போதகங்களை பார்த்து என்னை ஏற்றுக்கொள்ற. அந்த நிக்கோதேமு கிட்ட தான் இயேசு சொன்னார் அடுத்த வார்த்தையே, 3வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அற்புதங்கள் நம்ம எங்க நடத்தணும்னா மறுபிறப்புக்குள்ள நடத்தணும், மனம் திரும்புதலுக்குள்ள நடத்தணும். என்னை மனம் திரும்புகிறவனாக என்னை நடத்தாத அற்புதம் என்னத்துக்கு? இப்ப யோவான் 2:23 திரும்ப வாசிக்கிறேன். இயேசு செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அடுத்த வசனம் 24, அப்படி இருந்தும் அவருடைய அற்புதங்களை கண்டு விசுவாசித்த அவர்களை கண்டும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. அற்புதங்களை அனுபவிக்கிறோம், ஆனா ஏசப்பாவால நம்மளை நம்ப முடியல, நம்ம கூட இணங்க முடியல. He cannot work with us. நம்ம கூட இணைந்து செயல்பட முடியல, நம்மளை பயன்படுத்த முடியல. என்னை நம்ப முடியாத அற்புதம் எனக்கு என்னத்துக்கு? நான் மனம் திரும்பாத அற்புதம் என்னத்துக்கு? லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். பேதுரு ராத்திரி முழுவதும் மீன் பிடிக்க ட்ரை பண்ணார். 4வது வசனம், லூக்கா 5:4. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அற்புதம் நடக்குது. ட்ரை பண்ணி கிடைக்கல. எத்தனையோ வருஷம் ட்ரை பண்ணி குழந்தை இல்லை, எத்தனையோ காரியங்கள் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுறேன்னு பேதுரு ட்ரை பண்ணார். கிடைச்சது, அற்புதம் நடந்தது. வலை கிழியத்தக்கதாக மிகுதியான மீன்களும் கிடைச்சது. அந்த அற்புதம் எங்க நடத்துனுச்சு? 8வது வசனம். சீமோன் பேதுரு அதை கண்டு, அற்புதத்தை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். பரிசுத்த ஜீவியத்துல என்னை நடத்தாத அற்புதம் என்னத்துக்கு? நான் மனம் திரும்பாம நான் மறுபடியும் பிறக்கிறதுக்கு இந்த அற்புதம் எனக்கு உதவி செய்யலைன்னா அந்த அற்புதம் நடந்தால் என்ன, நடக்காட்டி என்ன? இயேசுவால் என்னை நம்ப முடியல, என் கூட இணங்க முடியல, ஆனா அற்புதம் நடந்தது, நான் அவரை விசுவாசிக்கிறேன். ஆனா அவரால் என்னை நம்ப முடியாத இடத்துக்கு என்னை கொண்டு போனா அந்த அற்புதம் எனக்கு நடந்ததுனால என்ன பயன்? ஆதியாகமம் 32 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஆபிரகாமினுடைய பேரன் யாக்கோபு, 1க்கு 4 மனைவி, 12 பிள்ளைகள், 100கணக்கான வேலைக்காரர்கள், 1000கணக்கான மிருக ஜீவன்கள் எல்லாம் இருந்தது, உலக ஆசீர்வாதங்கள். ஆதியாகமம் 32:26 யாக்கோபு கேட்கிறாரு, இவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்ற பிற்பாடு என்ன கேட்கிறாரு? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடு மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். உண்மையான ரியல் பிளெஸிங் எது தெரியுமா? யாக்கோபு எத்தன் இஸ்ரவேலா மாறுறது தான். நான் மாறாம எனக்கு பொருளாதார ஆசீர்வாதங்கள், குழந்தை செல்வங்கள், பிள்ளைகளோ வீடுகளோ வேலைக்காரர்களோ இருந்தும் என்ன பயன்? அப்ப ட்ரூ மிராக்கிள், ட்ரூ பிளெஸிங், உண்மையான ஆசீர்வாதம் என்ன? என்ன ஆண்டவர் மாற்றணும், நான் மறுபடியும் பிறக்கணும், நான் மனம் திரும்பணும். அற்புதங்கள் நடக்கும்போது நம்ம சாட்சி சொல்றோம், ஆண்டவர் எனக்கு கார் கொடுத்தார், லைசன்ஸ் கொடுத்தார், வீடு கொடுத்தார், புள்ள கொடுத்தார், இதை அற்புதம் செய்தார், ஜெபித்ததுனால இது நடந்ததுன்னு சொல்றோம், தப்பு இல்லை. ஆனா அந்த அற்புதம் நம்ம சந்தோஷத்துக்குள்ளேயும் எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ளேயும் எமோஷனலுக்குள்ளேயும் கொண்டு போகுதா? ஆண்டவரே, நான் இந்த பாவத்தை நான் விடணும், நான் பரிசுத்தமாகணும், இன்னும் ஹோலினஸ்குள்ள என்னை வழி நடத்துதா? இன்னும் எனக்குள்ள ஒரு ரிப்பன்டன்ஸ் எனக்குள்ள தருதா? இன்னும் கர்த்தர் என்னை பயன்படுத்துகிற விதத்துல இந்த ஆசீர்வாதங்கள், டெம்பரரி பிளெஸிங்ஸ், இந்த மிராக்கிள்ஸ் அதுக்கு உதவி செய்தா? அவரால் என்னை நம்ப முடியுதா?
நான் சேஞ்ச் ஆகிருக்கிறேன்னா, am I transformed? நான் மாறி இருக்கிறேன்னா, என் மனைவியோ என் கணவரோ என் பிள்ளைகளோ என் பெற்றோரோ என்னை பார்த்து உங்ககிட்ட ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்றாங்களா? அது நடக்கலைன்னா இந்த அற்புதங்கள் கர்த்தரிடத்திலிருந்தே வந்தாலும் கூட அதுவே நமக்கு ஒரு ஆபத்தா மாறிவிடும். கிறிஸ்டியன்ஸ்க்கு மிகப்பெரிய ஆபத்தான இடம் எது தெரியுமா? the most dangerous place for Christians is where God blesses. பிளஸ்ஸரை விட்டுட்டு பிளெஸ்ஸிங்ஸ் பின்னாடி போயிடுவோம். அதனால தான் ஒவ்வொரு கூட்டத்துக்கு முடிவில் நமக்கு நாமே சொல்லிக்கிறோம், அம்னேஷியா வந்துடாமல் இருக்க என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சில பேர் முழிக்கிறாங்க, முடிஞ்சிருச்சு போலன்னு. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஏன் ஆத்துமா அவர் செய்த உபகாரங்களை மறந்துடக்கூடாது. டோன்ட் ஃபர்கெட். நான் அவருக்கு செய்ததை வெளியே எவ்வளவோ சொல்கிறேன், ஆனால் அவர் எனக்கு செய்ததை நான் ஞாபகத்தில் வச்சிருக்கிறேன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். சங்கீதம் 103 நினைக்கிறேன். இந்த வசனம் அங்கே தான் வருது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு. அதில் 3வது வசனத்தை பாருங்க. சங்கீதம் 103:3. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். முதல்ல அக்கிரமங்களை மன்னிக்கிறார், என் பாவத்தை மன்னிக்கிறார், அப்புறம் தான் என் நோயை சுகமாக்குறார். இதே தான் மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலையும் அந்த திமிர்வாதக்காரனை 4 பேர் கூரையை பிரித்து கொண்டு வராங்கல்ல. விசுவாசத்தினாலே ஏதோ செஞ்சாங்கன்னு எபிரேயர் 11 வாசிக்கிறோம். ஆனால் விசுவாசத்தினாலே கூரையை பிரித்தார்கள்னு சேர்த்துக்கலாம். எபிரேயர் 11 கூரையை பிரித்து இந்த திமிர்வாதக்காரனை இயேசுகிட்ட கொண்டு வராங்க. அந்த மனுஷனை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? மார்க் 2:5 கடைசி வரி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது சொல்லிட்டு தான் 11வது வசனம், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஃபர்ஸ்ட் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறாரு, நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறாரு, அப்புறமேல் தான் சரீர சுகத்தை தராரு. ஃபர்ஸ்ட் நம்ம மனம் திரும்பணும், ஆண்டவர் நம்மளை நம்பணும், அவர் நம்மோடு இணங்கணும், நான் பாவின்னு ஒத்துக்கணும். ஆபிரகாம் என்ன சொன்னாரு? நான் தூசின்னு சொன்னாரு. பவுல் என்ன சொன்னாரு? நான் பிரதான பாவின்னு சொன்னார். யாக்கோப் என்ன சொன்னாரு? நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம்னு சொன்னார். யோவான் என்ன சொன்னாரு? என்னிடத்திலே பாவம் உண்டு, நம்மிடத்திலே பாவம் உண்டு, என்னிடத்துல பாவம் இல்லை என்பேனானால் என்னை நானே வஞ்சிக்கிறவனா இருப்பேன். இவங்களாம் யாரு? முதல் நூற்றாண்டுல வாழ்ந்த அப்போஸ்தலர்களே. நான் பாவி, பிரதான பாவின்னு பவுல் சொல்றாரு, அநேக விஷயத்துல தவறுன்னு யாக்கோப் சொல்றாரு, என்னிடத்திலே பாவம் உண்டு அப்படின்னு யோவான் சொல்வாரானால், இன்னைக்கு நீங்களும் நானும் யாரு? ஏன் இந்த தேவையில்லாத பந்தா? எதுக்கு சீன் போடுறோம்? எதுக்கு தேவையில்லாத வேலைகளை பண்றோம்? அப்படி என்னத்தை நாம செஞ்சிட்டோம்? கம்பேர் டு ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த மிஷினரிகளுக்கும் நாம செஞ்சுட்டு இருக்கிறதுக்கும் அப்படி என்னங்க நாம செஞ்சிட்டோம்? என்ன செஞ்சிட்டோம்? என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம்? என்ன பெரிய எக்ஸ்பான்ஷன் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் பண்ணிட்டோம்? அப்படியே சாதித்தாலும் என்ன சொல்லணும்? அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்கிறேன் என்று சொல்லுங்கள். உலகத்துல இன்னும் இந்த கொடுமை தான் நடக்கல. மேபி நடக்கலாம். தாய்ப்பால் கொடுக்கறத போட்டோ பிடிச்சி செல்ஃபி எடுத்து இன்னும் போஸ்ட் பண்ணல. இன்னும் அந்த மாதிரி வீர மங்கைகள் வரல. மேபி இன்னும் ஒரு 2-3 வருஷம் 5-10 வருஷத்துல வந்தாலும் வரலாம். கடமையை செய்யறதுக்கு தாய்ப்பால் கொடுக்கறது யாராவது போட்டோ பிடிச்சி செல்ஃபி பிடிச்சி போடுவாங்களா? ஊழியம் என்பது கடமை. இது நம்மேல் விழுந்த கடமை. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, எங்க போய் ஊழியம் செஞ்சாலும் வட்டியை தான் அடைக்க போறேன், கடன் அடைக்க முடியாது. அம்மாவை கடன் அடைக்க முடியுமா? அம்மா செஞ்ச அன்புக்கு, அப்பா அம்மாவுடைய அன்புக்கு கடன் அடைக்க முடியுமா? இயேசு கிறிஸ்து நமக்கு செய்ததுக்கு கடன் அடைக்க முடியுமா? இதை செய்ய கடன் அடைக்க போறதுல என்ன பெருமை? அடைக்கிறது கடன், அதுலயும் வட்டி தான். இதுல எதுக்கு பெருமை? உண்மையா, தாழ்மையா, எளிமையா, அதுக்குன்னு நடிக்கிறது இல்லை, ஊமை கும்பிடு போடுறது இல்லை. உண்மையா மனசுல இருந்து ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, அற்புதங்கள்லேயே மிகப்பெரிய அற்புதம் எது? நான் மாறி இருக்கிறேனா இல்லையா? கிறிஸ்துவனிடத்துல வந்ததுனால நான் மனம் திரும்பி இருக்கிறேனா இல்லையா? அவரால் என்ன நம்ப முடியுதா இல்லையா? சின்ன வயசுல நம்ம பாடணும்ல, அவரை நம்மிடத்தில் நம்பி தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன்.
நம்மளை நம்பி அவர் பொறுப்பு கொடுத்துருக்கிறார், ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காரு. ஒரு தாளந்தாவது கொடுத்துருப்பார். அதை நிறைவேற்ற, அதை பழுகி பெருக செய்கிறதுக்கு என்ன செய்ய போறோம்? நான் ஒரு சின்ன ஊழியம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஆண்டவருக்கு என்ன செய்யறேன், என்ன செய்ய போறேன், அதை நான் சொல்லி, அது என் வேலை கிடையாது. இட்ஸ் மை டியூட்டி, என் கடமை. நான் ஏசப்பா மேல வச்சிருக்கிற அன்புனால அவருக்கு நான் செய்கிற டியூட்டி. நான் இதை செய்யணும், அதுக்கு இது தேவைப்படுது, இங்க போகணும், இங்க போயிட்டு வந்தேன். இட்ஸ் none of my business. God cares. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நடத்துறாரு உங்களையும் என்னையும். ஆனா அவருடைய மகிமையையும் அவருடைய கிரியைகளையும் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்றது தான் நம்ம சபை கூடி வந்திருக்கிறோம். We are here to exalt Jesus. இயேசுவை உயர்த்துவோம், அவரை மற்றவர்களுக்கு காண்பிப்போம். இப்ப இந்த அற்புதங்கள் நடக்க நடக்க இந்த மாற்றங்கள் உள்ள நமக்குள்ள நடக்குதா இல்லையா? இல்ல இந்த மாற்றங்கள் நடக்கணும்ன்றதுக்காக அற்புதங்களை எதிர்பார்க்கிறோமா இல்லையா? ஆண்டவர், நீர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தால் நான் எனக்கு பிறக்கிற பிள்ளைய உமக்கே திரும்ப கொடுக்கிறேன்னு அண்ணால் சொன்னாங்க. இந்த மாதிரி அர்ப்பணிப்பு காத்திருக்க காத்திருக்க அர்ப்பணிப்பு கூடினால் ஆண்டவர் வழிகளை திறப்பார். இன்னும் தியாகம், இன்னும் ஒரு டெடிகேட்டட் லைஃப், இன்னும் ஒரு கான்செக்ரேட்டட் லைஃப். கர்த்தருக்கு நான் எதை இழக்க போறேன், எதை கொடுக்க போறேன், என்னையே பானபலியா எப்படி நான் வார்க்க போறேன். கர்த்தருக்கு கொடுக்கறதுல பணம் மட்டும் இல்லை, என்ன நான் கொடுக்கணும், என் நேரத்தை கொடுக்கணும், என் ஜீவனை கொடுக்கணும், அவருக்காக நான் என்ன செய்யணும். இதெல்லாம் தானே நம்மளுக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாங்க. நம்ம படிச்ச பள்ளிக்கூடம் என்ன பள்ளிக்கூடம், நம்மள அப்பா அம்மாங்களாம் எப்படி வளர்த்தாங்க, நம்மள ஊழியர்கள் என்ன சொல்லி வளர்த்தாங்க. நாம இன்னும் கர்த்தருக்கு எதை செய்ய போறோம்? உண்மைதான், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். வேதம் சொல்லுது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். முதலாவது தேவன் ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். ஆனா அதே மத்தேயு 6:33 நம்ம வாசிக்கிற அதே அதிகாரத்துல தான் மத்தேயு 6:24 வாசிக்கிறோம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. We cannot serve both God and money. உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அதே 6வது அதிகாரம் 33வது வசனத்துல முதலாவது தேவன் ராஜ்யத்தை தேடுங்க, I will give you this money. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுன்றாரு. எப்படி ஒரே அதிகாரத்துல 2 கான்ட்ரடிக்ஷனான கருத்து இருக்கு? We cannot serve both and God and money. சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, seek first God's kingdom, I will give you more and more abundantly money. உலக பொருளை நான் தரேன்றாரு. அர்த்தம் என்ன? money is a good servant but a bad master. உலக பொருட்கள் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். ஆனா அது நம்ம எப்படி மாற்ற போகுது? பணம் இல்லாதப்ப ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருக்கிறாங்க, பணம் வந்ததுக்கு அப்புறம் மாறிடுறாங்க. விசா இல்லாதப்ப ஒரு மாதிரி இருக்கிறாங்க, விசா வந்தோடனே மாறிடுறாங்க. குழந்தை இல்லாதப்ப ஒரு மாதிரி இருக்காங்க, குழந்தை வந்தோடனே மாறிடுறாங்கன்னா இந்த பிளெஸ்ஸிங் நம்மளை மாத்திடும். அதாவது தவறான விதத்துல மாத்திட்டோம்னா அதை கொடுக்காம இருக்கிறது நல்லது தானே? அதனால தான் கொடுக்க மாட்டேறாரு. நான் மாற மாட்டேன் ஆண்டவரே, நான் இப்படியே தான் இருப்பேன், இன்னும் நான் பெஸ்ட் ஸ்டூடெண்டா இருப்பேன்னா கொடுப்பாரு. இல்லை நான் பெஸ்ட் ஸ்டூடெண்டா நீங்க கொடுக்காட்டினாலும் இருப்பான் ஆண்டவர்னாலும் கொடுக்காமலே இருப்பாரு. அது அவருடைய சித்தம். இங்க பாயிண்ட் என்ன? am I projecting Jesus? நான் இயேசுவை காட்டுறேன்னா, அவரை பிரதிபலிக்கிறேன்னா, அவருக்கு பிரியமான பிள்ளையா நான் மாறுறேன்னா, அதுதான் இங்க தேவையை ஒழிய. பழைய ஏற்பாட்டிலே சொன்னாங்க, அவர் விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனார். அந்த மகிமையை அப்படி பேச முடியுமானால் அவர் கொடுத்தாலும் கொடுக்காமற் போனார். நான் அவருக்கு உண்மையா இருப்பேன், அவரை நான் தேடுவேன், அவருக்காக நான் பிரயாசப்படுவேன் என்கிற உணர்வு நமக்குள்ள வர 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 இந்த மனம் திரும்புதல், இந்த பரிசுத்த ஜீவியம், அவர் என்னை நம்புவது, யாக்கோபு இஸ்ரவேலா மாறுகிற அந்த பர்சனல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வர வர என்ன நடக்கும்? கடவுள் மேல இருக்கிற அன்பு உண்மையா மாறும். நான் பாடின அந்த பாடல்ல இருந்தே தான் நான் வந்துகிட்டு இருக்கிறேன். அந்த அன்பை நான் மற்றவர்களுக்கு காட்டணும். நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன்னு காட்டக்கூடாது. நான் ஊழியம் பண்றதுனால நான் எப்படி தலை குனியல, என்னை எப்படி ராஜா மாதிரி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, நான் மை செல்ஃப், எனக்கு எவ்வளவு பிள்ளைகள், என் பிள்ளைங்க எவ்வளவு படிச்சிருக்கிறாங்க, எனக்கு எவ்வளவு அழகான வீடு இருக்கு, என்னையே காட்டிட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் தந்தை இயேசுவை காட்டணும். அதுக்கு தான் உடைக்கிறாரு.
அதுக்கு தான் காக்க வைக்கிறார். அநேக நாள் காத்திருப்பது மனதை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது என்னவாயிடும்? ட்ரீயா மாறிடும். காத்திருக்கிற காலங்கள் தான் மரமாக மாறும். உடனேலாம் நடக்காது. இன்னைக்கு நாங்கள் வந்து இங்கே குவைத்தில் நிற்கிறேன்னா, இட் டுக் மீ 22 years. 18 வயசில் ஞானஸ்நானம் எடுத்தேன். மிஷினரியாக 3 வருஷம் போனேன். 27 நாடுகளுக்கு போயிட்டு 28வது நாடாக உங்ககிட்ட வந்து நிற்கும் போது தான் அடக்கம் வரும். பல அடி உத திட்டு வாங்கி அவமானப்பட்டு. நான் பைபிள் காலேஜ்லாம் படிக்கலைங்க. நான் பாஸ்டர் இல்லை, நான் சர்ச்சு நடத்தலை, நான் ஸ்கூலில் வேலை செய்கிறேன், ஒரு மிஷினரி ஸ்தாபனத்தில் ஒரு கோஆர்டினேட்டராக இருக்கிறேன். மற்றவங்களுக்கு மிஷினரிகளுக்கு உதவி செய்யணும்னு உங்கள் பிள்ளைங்களுடைய காலுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு நினைக்கிறவன் நான். உங்களுக்கு கால் அழுக்கு இருக்கா? காலை கழுவுன சாமியை கும்பிடுறோம் நம்மலாம். நம்ம கும்பிடுற சாமி காலை கழுவுனாரு. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளை தாழ்த்தணும். பள்ளம் உள்ள இடத்துல தான் வெள்ளம் ஓடும். மேட்டை நோக்கி தண்ணி ஓடாது. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். சிம்பிள். நம்மளை தாழ்த்தி ஊழியம் செய்யணும்னு வரும்போது அங்கே எது ரொம்ப முக்கியம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் உபாகமம் 6:5. இஸ்ரவேலே கே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடு அன்பு கூறுவாய். இதுதான் the first and best commandment. ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன கேட்கிறாரு தெரியுமா? அன்புக்கு மடிப்பிச்சை கேட்கிறார். will you love me? பேதுருக்கிட்ட அதான் கேட்டாரு. 3 முறை கேட்டாரு. இவர்களிலும் என்னிடத்தில் அதிகமாய் அன்பாய் இருக்கிறாயா? இவர்களிலும் என்னிடத்தில் அதிகமாய் என்னை நேசிக்கிறாயா? நம்ம ஊழியக்காரவங்க, தேவ பிள்ளைகள் போட்டி போடணும், காம்படிஷன் இருக்கணும். எதுல தெரியுமா? மற்றதுலலாம் இல்லை. நான் ஏசப்பாவை அதிகமாக நேசிக்கிறேன்னா நீங்க இயேசு அதிகமாக நேசிக்க போறீங்களா? யார் இயேசு கிறிஸ்து அதிகமாக நேசிக்க போறது? இவர்களிலும் நான் அதிகமாக நேசிக்கணும், அவர்களிலும் நான் அதிகமாக நேசிக்கணும் என்று போட்டி போட்டு நாம் ஆண்டவரிடத்தில் அன்பா இருக்கணும். எபேசியர் 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வேர் எது தெரியுமா? எபேசியர் 3:17. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக இருக்கணும். அன்பு தான் நம்முடைய வேர். ஹவு மச் ஐ லவ் ஜீசஸ். சின்ன வயசுல என் தங்கச்சி ஸ்கூல்ல ஒரு பாட்டு பாடினாங்க. அது செயின்ட் மேரிஸ் இங்கிலீஷ் ஸ்கூல், அது நிர்மலா ராணி ஸ்கூல், காரைக்காலில், பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரியிலேருந்து நான் வரேன். அங்கே இந்த கேத்தலிக் ஸ்கூலில் பாடினாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என் தங்கச்சி மேடையில் பாடின பாட்டு, ஓ ஹவ் ஐ லவ் ஜீசஸ், ஓ ஹவ் ஐ லவ் ஜீசஸ், ஓ ஹவ் ஐ லவ் ஜீசஸ், because he first loved me. Thank you brother. கையில் மெழுகுத்தி வச்சுக்கிட்டு என் தங்கச்சி மேடையில் பாடின பாட்டு, நான் எவ்வளவு இயேசுவை நேசிக்கிறேன், because he first loved me. அப்படி கொயரா அழகாக வெள்ளை கவுன் போட்டு, அப்படின்னா என்ன 5-7 வயசு இருந்திருக்கும், எனக்கு ஒரு 10 வயசு இருந்திருக்கும். எங்கள் அப்பா தோல் மேலே நான் உட்காந்துக்கிட்டு மேலே வந்து பார்த்தது கூட்டத்தில். இயேசு அதிகமாக நேசிப்பாங்க. முடி நிறைக்க பல்லு கொட்ட கண்ணு இப்படி பார்க்குறோம். நம்மளே செக் பண்ணி பார்க்குறோம், போச்சா இதுவும் அப்படின்னு. ஒன்று குறையுது, ப்ரெஷர் அதிகமாகுது. நம்ம எல்லாரும் இந்த 10-15 வயசுல எப்படி இருந்தோம்? ஜாலியாக. அந்த மைண்டு, அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ், அந்த யங் மைண்ட் இன்னைக்கு உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் நம்மளை எங்கே கொண்டு போகுதுன்னா, we forget to love Jesus. எதையோ நேசிக்கிறோம், எதையோ வெறுக்கிறோம். இயேசுவை உண்மையா நேசிச்சா என்ன ஆகும் தெரியுமா? என் சித்தப்பா எனக்கு சொல்லி கொடுத்ததை சொல்லித்தரேன், கற்றுத்தரேன், பகிர்ந்துட்டு போறேன். எங்க அப்பா கூட பிறந்தவங்க 12 பேர். எங்க அப்பாவுடைய அப்பா விவசாயி, ஏழை குடும்பம். அவங்க காமராஜர் ஐயா போட்ட இலவச முட்டையை சாப்பிட்டு வளர்ந்தவங்க தான் எங்க அப்பா. தாய்மொழி கல்வி தமிழ் மீடியத்தில் படித்தாங்க. வீட்டில் தமிழ் சொல்லி கொடுத்த தமிழ் தான் நான் பேசுறது.
எல்கேஜிலேருந்து டிகிரி வரைக்கும் ஃப்ரெஞ்சு மீடியம். ஐ திங்க் 7th ஜென்ரேஷனாக நான் ஃப்ரெஞ்சு நேஷ்னாலிட்டி. தமிழ் நல்லா பேசுகிறேன். வீட்டில் அம்மா அப்பா சொல்லி கொடுத்த தமிழ் தான். எங்கள் அப்பா ஏழை குடும்பம், செருப்பு போடாமல் நடந்து போன குடும்பம். எங்கள் தாத்தா இப்போ தான் ஒரு 2 மாதம் முடி இறந்தாங்க, 98 வயசில். விவசாயினுடைய பேரன். எங்கள் அப்பா அவர் கஷ்டப்பட்டு அவர் ஊழியத்தில் வேலூர் ஊரிஸ் காலேஜில் படித்தவர். வேலூர் தெரியும் நிறைய பேருக்கு, ஊரிஸ் காலேஜ், அங்கே தான் படித்தாங்க. அவங்க நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்க. அந்த தேவ அன்பு உள்ள வளர வளர என்ன செய்யணும்னு என் சித்தப்பா சொல்லி கொடுத்தாரு. எங்கள் அப்பாவுக்கு அடுத்தவர் அட்வொகேட், வக்கீல். அவர் சொல்லி கொடுத்ததுன்னு பகிர்ந்து கொள்கிறேன். என்னென்னா, நான் அவர் சிபிஎம். அவர்கிட்ட நான் கேட்டேன், கார்த்திகேயன் அவர் பேர். சித்தப்பா, இதை நான் எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ 15 வருஷம் ஆக போகுது இல்லையா? கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் 2 வருஷம் இருக்கும். அப்போ நான் கேட்டேன், சித்தப்பா எனக்கு ஒரு குழப்பம், அன்பாக இருக்கணும் அப்படின்னு கிறிஸ்தவம் வேதம் போதிக்குது. ஆனால் நம்ம ஒரு கன்னத்தில் அறிஞ்சால் மறு கன்னத்தை காட்டணுன்றாங்க. குனிய குத்திக்கிட்டே இருக்கிறாங்க முதுகில். இது ஒரு கோழையா இல்லையா? ஒரு கன்னத்தில் அறிஞ்சால் மறு கன்னத்தை காட்டுறது கோழைத்தனமா இல்லையா சித்தப்பா? உங்ககிட்டேருந்து ஒரு பதில் வேணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப வருஷமாக டிபிஎம் சிபிஎம்ல இருக்கிறீங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. என் தலையில் நீங்கள் கை வச்சு ஜெபிக்கணும் சித்தப்பான்னு கேட்டால் கூட, நானும் அதெல்லாம் ஊழியக்காரங்க தான் பண்ணணும்னு சொல்லி தோல் மேலே தான் கை வைப்பார். சொந்த சித்தப்பா என் தோல் மேலே தான் கை வச்சு ஜெபிப்பார், தலை மேலே கை வைக்க மாட்டார். ஏன்னா அதெல்லாம் பாஸ்டர் தான் வைக்கணும், நான் வைக்கக்கூடாதுன்னு. அதனால் நான் ரொம்ப மதிக்கிற ஒரு ஆவிக்குரிய சித்தப்பா. அவர்கிட்ட நான் கேட்பேன். அவர் எனக்கு உட்கார ஆரோன்னு சொல்லி கொடுத்தார். நான் சொல்கிறேன், என் லைஃபுக்கு நான் மறக்கல அதை. இவ்வளோ நேரம் நான் சொன்னதை கேட்காட்டினாலும் இப்போ நான் சொன்ன போகிறது தயவுசெய்து நீங்கள் கேளுங்க. அவர் கேட்டார், அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் அவங்கெல்லாம் நமக்கு ரோடு ஸ்ட்ரீட் ஃப்ரெண்டு தான். பிச்சைக்காரவர்கள் பிச்சை எடுக்கிறாங்க, நம்மளோட ஸ்ட்ரீட் ஃப்ரெண்ட்ஸ். யாரையும் நம்ம அசிங்கப்படுத்தி சொல்லக்கூடாது. பிச்சை எடுக்கிற அப்படி சொன்னால் தான் இது புரியும், அதனால் சொல்கிறேன். பிச்சை எடுக்கிறவங்ககிட்ட போய் யாராவது பிச்சை எடுப்பாங்களா ஆரோன்னு கேட்டார். பிச்சைக்காரன்ட்ட போய் யாராவது பிச்சை எடுப்பாங்களான்னு கேட்டார். இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் செஞ்சதில்லை. கையேந்திரவங்கிட்ட போயிட்டு நம்மளே போயிட்டு திரும்ப கொஞ்சம் காசு கொடுக்குன்னு கேட்போமா? செஞ்சிருக்கிறோமா? செய்வோமா? செய்யவே மாட்டோம் யாரும். அன்பு இல்லாதவன், எனக்கு அன்பு இல்லை அன்பை கொடுன்னு பிச்சை கேட்குறான். அன்பு இல்லாதவன் அடிப்பான், திட்டுவான், தூஷண வார்த்தை யூஸ் பண்ணுவான். அவன் என்ன சொல்லாமல் கேட்குறான்னா, எனக்கு அன்பு இல்லை அன்பை கொடுன்னு பிச்சை கேட்குறான். அவங்கிட்ட போய் நீனும் எனக்கும் அன்பு இல்லை அன்பை கொடுன்னு பிச்சைக்காரன்ட்ட போய் பிச்சை எடுப்பியான்னு கேட்டார். அன்பு இல்லாதவன்ட்ட நீயும் அன்பு இல்லாமல் நடந்தினா பிச்சைக்காரன்ட்ட போய் பிச்சை எடுத்த கேவலமான செயல். அதனால இது கோழையான உபதேசம் இல்லை, வீரமான உபதேசம் அப்படின்னு சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாரு சித்தப்பா. எனக்கு லைஃப்ல மறக்கவே மாட்டேன் அந்த லெசனை. இனிமேல் உங்ககிட்ட யாராவது அன்பு இல்லை எனக்கு அன்பை கொடுன்னு அதை சொல்ல தெரியாம நடந்துக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட நீங்களும் கோவப்பட்டீங்க, அவங்க கிட்ட நீங்களும் கோவமா அன்பு இல்லாம நடந்துக்கிட்டா பிச்சைக்காரன்ட்ட போய் பிச்சை எடுத்த கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோன்னு அர்த்தம் அப்படின்னு என் சித்தப்பா சொன்னார். இனிமேல் பிச்சை எடுக்கவும் வேண்டாம், பிச்சைக்காரன்ட்ட போய் பிச்சை எடுக்க வேண்டாம். அவங்க கேட்கறத கொடுப்போம். அன்பு இல்லை அன்பை கொடுன்னு கேட்குறாங்க, இந்த அன்பை வச்சுக்கோ அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா நாம் தான் அன்பில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? எபேசியர்ல வாசிக்கிறோம், அவர் அன்பில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நம்முடைய மிகுந்த அன்பினாலே மிகுந்த ஐஸ்வர்யத்தினாலே நம்மை உயிர்ப்பித்தார், ரட்சித்தார், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த அன்பு தான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வேறு. இப்ப இந்த அன்பு உள்ள வந்துருச்சுன்னா அவர் என்ன நேசிக்கிறாரு. எரேமியா 31:3 நமக்கு எல்லாரும் தெரியும். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆண்டவர் நம்மளை எப்படி நேசிக்கிறாரா? வித் an everlasting love. everlasting love. யோவான் 13:3 அந்த வசனத்தை ரொம்ப நாள் நான் புரியாம இருந்தேன், சமீபத்தில் தான் புரிஞ்சுக்கிட்டேன். யோவான் 13 முதல் வசனம்,
பிற்பகுதி. இயேசு கிறிஸ்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில், John 13:1 செகண்ட் பார்ட், தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்தில் எப்படி அன்பு வச்சாரோ முடிவு பரியந்தமும் அன்பா இருந்தார். எந்த முடிவு வரைக்கும்? சிலுவையில் சாகிற வரைக்குமா? அப்படிதான் நான் புரிஞ்சிட்டு இருந்தேன் ரொம்ப வருஷமா. இல்லை, அவர் உயிரோடு எழுந்திருக்கிற வரைக்கும். இல்லை, உயிரோடு எழுந்திருக்கிற வரைக்குமா? இல்லை, அவர் அந்த 40 நாள் சீஷர்களோடு இருந்தார்ல, அது வரைக்கும். இல்லை, அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், அது வரைக்குமா? இல்லை இல்லை, அவர் திரும்ப வர வரைக்கும். அவர் திரும்ப வர வரைக்குமா? இல்லை இல்லை, அனாதி சிநேகத்தால் நம்மை சிநேகிக்கிறார். இந்த முடிவு பரியந்தம்ன்றத நான் சமீபத்தில் தான் புரிஞ்சுக்கிட்டேன். 40வது வயசுல தான் புரிஞ்சுக்கிட்டேன். He loves us forever and ever. நம்ம கும்பிடுற சாமி எப்படி இருக்கிறாரு? நம்ம மேலே அவ்வளோ அன்பாக இருக்கிறார், அவ்வளோ அன்பாக இருக்கிறார். இன்னைக்கு கூட பிரதர் சொன்னாங்களே, நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் அம்மா வந்து நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க. அதுபோல் ஆண்டவர் நம்ம மேலே அன்பாக இருக்கிறார். இந்த அன்பு நமக்கு வேணும் இப்போதும் எப்போதும். எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் என் மனைவி ஆர்ஃபனேஜ்லேருந்து வராங்க. வேண்டான்னு வாசலில் வச்ச குழந்தை, என்னைக்கு பிறந்தாங்கன்னு தெரியாது, யாருக்கு எப்படி பிறந்தாங்க எதுவுமே தெரியாது. ஒரு கேத்தலிக் ஆர்ஃபனேஜில் ஒரு வெள்ளைக்கார நன்னு தான் ஒரு 300 குழந்தைங்களுக்கு வாழ்வு கொடுத்தாங்க. எனக்கு நல்ல வேலைக்கு மாமனார் மாமியார் இல்லை. அவங்களுடைய முழு அன்பு எனக்கே கிடைக்கிது. அதுலேயும் லைட்டாக ஒரு செல்ஃபிஷ். முழு அன்பு எனக்கே கிடைக்கிது. அருமையான கடவுள் போட்ட பிச்சை எனக்கு கடவுள் கொடுத்த மனைவி, அருமையான மனைவி. அவங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த ஆர்ஃபனேஜில் ஒரு நாய் இருந்தது. கல்யாணம் புதுசில் எனக்கு என்னன்னு தெரியல, அந்த நாய் மேலே எனக்கு கோவம். அந்த நாயை நான் விரட்ட, அந்த நாயை எப்போ பார்த்தாலும் விரட்டுவேன். கொண்டு போய் ஆரோவில், பாண்டிச்சேரி பக்கத்தில் ஆரோவில்ல வேனில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். அது என்னமோ தெரியல, அந்த நாயை பார்த்தா எனக்கு பிடிக்கல. ஆரோவில்லேருந்து நடந்தே வந்துருச்சு. இப்படியெல்லாம் நான் துன்பப்படுத்தினேன். 2 வருஷம் கழிச்சு நான் திரும்ப இந்தியாவுக்கு போகிறேன். நான் போட்ட எச்சி எலும்பு துண்டுக்காக அந்த நாய் வாலாட்டிட்டேன்ட்ட வந்துச்சு பாருங்க. செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. என்ன தான் சொன்னேன், உங்களை சொல்ல. அந்த நாய்க்கு இருக்கிற அன்பு கூட எனக்கு இல்லைன்னு நான் அப்ப நினைச்சேன். எவ்வளவு அதை நான் தீமை பண்ணேன். ஃபிகோ அந்த நாய் பேருன்னு உயிரோடு இருக்குது, வயசாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த நாய்கிட்ட ரொம்ப அன்பா இருந்தேன். அதுக்கு இருக்கிற அன்பு பாருங்க. நன்றி மறப்பது நன்றன்று. எல்லாரும் ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கிறீங்க. அப்படியே மாறி மாறி வீட்டு கூட்டங்களுக்கெல்லாம் போவீங்க. ஆனால் சர்ச்சை விட்டு யாராவது போயிட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு விசா கிடைக்காம இந்தியாவுக்கு போயிட்டாங்கன்னா கதை வேற. ஏதோ சர்ச்சு மாறிட்டாங்க, மனஸ்தாபம் ஆயிடுச்சுன்னா, இவ்வளோ நல்லா சோறு சாப்பிட்டதெல்லாம் அப்புறம் எங்கே மறந்து போச்சு? கம்யூனிட்டி சர்வீஸில் எடுத்தது எல்லாம் மாறி மாறி போயிட்டு, அண்ணன் அக்கா அப்படி பழகுனாங்க. சர்ச்சு மாறி போயிட்டாங்கன்னா அவ்வளோதான். இந்த காம்பவுண்ட் வரைக்கும் தான் இந்த அன்பு இல்லாமா? அப்படி பழகணுமே. முடிவு பரிந்தமும் அன்பா இருப்போமா? சர்ச்சு மாறிப்போ, மனஸ்தாபங்கள் வரட்டும், ஆனாலும் குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை, சுற்றம் பார்க்கின் குற்றமில்லை. உறவை பார்த்தா குறை தெரியாது, குறைய பார்த்தா உறவு தெரியாது. நீங்க எப்படி? எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, அடிக்கடி இந்த வார்த்தை சொல்றேன், அப்பா சொன்னார். எங்க அப்பா சொல்லி கொடுத்தது என்னன்னா, பல்லும் நாக்கு மாதிரி பழகும். 32 பல்லு இந்த நாக்கை கடிச்சிருது. எங்க போக முடியும் நாக்கால? ரத்தம் சொட்டும். ஆனா கறி மாட்டிக்கிச்சுன்னா இந்த நாக்கு தான் அந்த பல்லுக்கு உதவி செய்யும். நம்ம எல்லாரும் பல்லு நாக்கு மாதிரி பழகுவோங்க ஐயா. கடிச்சிடுறாங்க, பிரச்சனை வந்துடுது. ஆனா நாம தான் அவங்களுக்கு உதவி செய்யணும். அன்புல வளருவோம், இன்னும் அன்பா இருப்போம். ஆண்டவர் இடத்துலயும் அன்பா இருப்போம், மற்றவர்களிடத்துலயும் அன்பா இருப்போம். பிச்சைக்காரன்ட்ட போய் பிச்சை எடுக்க வேணாம். அவங்க கேட்கறத கொடுப்போம். அன்பு கொடுன்னு கேட்குறாங்க, இந்தா வச்சுக்கோ அன்புன்னு கொடுப்போம். இப்படி ஒரு தக் லைஃப், ஸ்பிரிச்சுவல் தக் லைஃப். நீ என்ன வேணாலும் பண்ணு, அநியாயம் பண்ற இன்னும் பண்ணு, நீதி பண்றவங்க இன்னும் நீதி பண்ணட்டும். அவர் அன்பா இருக்கிறாரு. அவர் அன்பா இருக்கிறது போல நாமும் அன்பிலே நடந்து கொள்ளும். இப்ப அன்பு வளர வளர என்ன செய்யணும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 18வது வசனம். இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன்,
என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன். இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்ட தமிழில் ரொம்ப அழகாக இருக்குது, தாசன் நேசன். இங்கிலீஷில் மை பிலவட் அண்ட் மை சர்வெண்ட்னு இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழில் ரொம்ப அழகாக இருக்குது, தாசன் நேசன். நிறைய பேர் ரொம்ப அன்பாக இருப்பாங்க, நேசர்களாக இருப்பாங்க, ஆனால் தாசர்களாக இருக்க மாட்டாங்க. ஒரு சேர் கூட நவுத்த மாட்டாங்க, ஊழியம் செய்ய மாட்டாங்க. சில பேர் ரொம்ப தாசர்களாக இருப்பாங்க, அப்படியே மை சர்வெண்ட், ஆண்டவருக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க, ஆனால் ஆண்டவர் மேலே அன்பு இல்லாமல் பண்ணுவாங்க. மனுஷரால் வருகிற மகிமையை தேடுகிற நீங்கள் என்னை எப்படி விசுவாசிப்பீர்கள்? எதுக்கு எடுத்தாலும் புகழ் நாட்டம், நேம், ஃபேம். ஊழியத்துக்கு, ஊழியக்காரர்களுக்கு, மிஷினரிகளுக்கு கொஞ்சோண்டு கொடுத்துட்டு அவங்க நன்றியை 10 வாட்டி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்சோண்டு செஞ்சுட்டு அதில் ஒரு பெருமை. அன்பில்லாமல் ஊழியம் செய்கிறாங்க, நேசர்களாக இல்லாமல் தாசர்களாக இருக்கிறாங்க. சில பேருக்கு தாசர்களாக இல்லாமல் நேசிக்கிறாங்க. பாடுவாங்க, டேடி ஃபாதர்னு பாடிக்கிட்டே இருப்பாங்க, 3 மணி நேரம் நைட் ஃபுல்லாலாம் பாடுவாங்க. எத்தனையோ பேர் பாட விட்டால் பாடிக்கிட்டே இருப்பாங்க, டூயிட் பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு ஊழியம் பண்ணுங்கன்னு கூப்பிடுங்க, கொஞ்சம் சர்வீஸ், கொஞ்சம் இழக்கிறதுக்கு, சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு, டைம் கொடுக்கறதுக்கு முடியாது. ஆனால் பாட்டு பாட சொன்னால் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோ அன்பு. ஆனால் அந்த அன்பு கிரியையில் கிரியையில் இருக்கிறவங்கள்ட்ட அன்பற்ற கிரியை. இப்போ உண்மையான அன்பு என்ன பண்ணும்? கிரியையில் காட்டப்படும், சர்வீஸ் பண்ணப்படும். தாயினும் சிறந்த கோயில் இல்லை, தியாகம்னா அம்மா தான். அன்பும் இருக்கு, சேவையும் இருக்கு. நீங்களும் நானும் அந்த தாய்மார்களைப் போல, வீர மங்கைகளைப் போல, வீட்டில் மனைவியும் அம்மாவும் படுற பிரயாசத்தை ஊழியர்கள் கொஞ்ச நேரம் கவனிச்சா போதும். அதுதான் சிறந்த பைபிள் காலேஜ். எவ்வளவு முதுகு வலிக்கட்டும், எவ்வளவு தலை வலிக்கட்டும், எவ்வளவு முட்டி வலிக்கட்டும், ஒவ்வொரு பெண்மணியும் வீட்டில் அவங்க எடுக்கிற பிரயாசங்கள், அன்பின் பிரயாசங்கள், தியாகம். கொஞ்சம் படுத்துட்டா துணி அப்படியே தான் கிடக்கும், பாத்திரம் அப்படியே தான் கிடக்கும். பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இப்போ யூபர் அது இதுன்னு வந்துடுச்சு, ஆர்டர் பண்ணால் வருது. அதுக்கு நான் ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? என் பையன் பிறந்ததுலேருந்து அவனுக்கு நான் வாங்கி கொடுத்த விளையாட்டு பொருள் எல்லாம் கிச்சன் ஐட்டம் தான், சாப்பாட்டு பாத்திரம் தான். சமையல்காரனாக ஆகணும்னு தான் என் ஆசை. ஏன்னா அவன் காலத்தில் சமைப்பாங்களோ என்னமோன்னு தெரியல, அவனா சமைச்சாதான் உண்டு. அதனால் சின்ன வயசுலேருந்தே பாத்திரம், கிச்சன். நீ உயிர் வாழணும்னா நீ சமைக்க கற்றுக்கோ. இல்லைன்னா பேங்க் கார்ட்லேயே செலவு பண்ணி ஊபர்லேயே தான் வரும். அவனுக்கு வரப்போகிற மனைவியை சொல்லலை, ஒரு முன்னெச்சரிக்கையாக என் பிள்ளைக்கு சமையல் சார்னா செஃப்பானா சம்பளமும் அதிகமாக வரும், பல பேர் பசியை ஆற்றுவான், அவனும் உயிரோடு இருப்பான். அதனால் இங்கே இருக்கிற ஆண் பிள்ளைகளுக்கு, எங்கள் வீட்டில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஆம்பளை பிள்ளை கிச்சனுக்கு வரக்கூடாது சொன்னதுனால பாருங்கள் சமைக்க தெரியும். அது அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. தயவுசெய்து ஆம்பளை பிள்ளைங்கள்லாம் கிச்சனுக்கு போகணும். ஓகே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்கிட்டையும் கேட்டுக்கிறேன், நீ ஒரு 20 வருஷம் கழிச்சு சாப்பிட்ணுன்னா நீ இப்போ கிச்சனுக்கு போனால் தான் உண்டு. அதனால் தயவுசெய்து இங்கே இருக்கிற சின்ன பசங்கள்கிட்ட கண்ணை பார்த்து கேட்குறேன், அம்மாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கள், சமைக்க கற்றுக்கணும். ஓகே, குக் பண்ண கற்றுங்க. 2040-50 நான் இப்போ சொன்னது உனக்கு நல்லதாக படும். தயவு செய்து கணவன்மார்களும் வீட்டில் அப்பப்போ கிச்சனுக்கு போங்க, சமைக்க கற்றுங்க. சமைக்க தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன், இந்த மாதிரி என்னுடைய குரூப்பில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்கிறேன். ஏன்னா ஊழியம் செய்யணும்னா கிச்சனில் அவங்க படுற பிரயாசம் மாதிரி தான் ஊழியம் பண்ணணும். அது கடமை, அன்பு, பிரயாசம். என்ன ஆனாலும் சரி, நான் என் குடும்பத்துக்காக செய்கிறது போல நான் என் ஆண்டவருக்காக செய்வேன். அந்த அன்பினால் செய்யும்போது அதில் எவ்வளோ பேர் வேறு குறை சொல்லுவாங்க, தீஞ்சு போச்சுன்னுவாங்க, உப்பு இல்லைன்னுவாங்க, திட்டுவாங்க, நன்றி சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொருவரையும் சாப்பாடு வைக்கும்போது என் மனைவிக்கு நான் சொல்கிறது தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி, நன்றி. இதெல்லாம் நான் பெர்ஃபெக்ட்னு சொல்லலை, புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன், கற்றுக்கிட்டு சொல்கிறேன். நான் கற்றுக்கிட்டு தான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க சமைச்சு கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது, கொடுக்குறாங்க. என் அம்மா 2வது அம்மாவாக சமைச்சு கொடுக்குறாங்க, அதுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் இங்கிலாந்துக்கு போயிருந்தேன், ஒருத்தருடைய மனைவி கேன்சரில் இறந்துட்டாங்க. எங்கே பார்த்தாலும் அவங்க அந்த வீடு ஃபுல்லாக அவங்க மனைவி ஃபோட்டோ தான் இருந்துச்சு. செவுத்தில் ஃபோட்டோவாக தொங்குனதுக்கப்புறம் அன்பாக பேசி என்ன பிரயோஜனம்? இருக்கும்போது கொண்டாடுவோம், கிராட்டிடியூடாக இருப்போம், நன்றி அறிதலாக இருப்போம், உறவுகள்கிட்ட பாசத்தை காட்டுவோம், எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்து செத்ததுக்கப்புறம் குமுறி அழுவதில் ஒரு பிரயோஜனம் இல்லை.
உண்மையா அன்பா கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சகோதரங்கள் சந்தோஷமா விட்டு கொடுத்து என்ன இப்போ கொண்டு வந்தா என்னத்தை எடுத்துட்டு போக போறோம் அப்படி விட்டுட்டோம்னா, ஆமா அவங்க தான் தப்பு பண்ணாங்க, யோசேப்புக்கு அண்ணன்மாருங்க பண்ணது தப்பா, நான் தேவனா, நீங்க என்ன வித்து போடல, தேவன் என்னை இங்கே அனுப்பினார் அப்படின்னு அந்த துரோகத்தையும் கர்த்தருடைய பார்வையா பார்க்க தெரிஞ்ச யோசேப்பு மாதிரி நாம் மற்றவர்களை துரோகிகளை மன்னிக்க கற்றுக்கொண்டோம்னா இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார். அவர் நம்மை மன்னிக்கிறது போல நாமும் மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்வோம். இன்னும் கிறிஸ்துவின் சுபாவத்தில் வளருவோம். இப்படி நாம் அன்பில் வளரும் போது நேசர்களாகவும் இருப்போம், தாசர்களாகவும் இருப்போம். அன்புல வளரும் போது என்ன செய்வோம்? யோவான் 17வது அதிகாரம் 4வது வசனம், ஜான் 17:4. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? பூமியிலே, ஜான் 17:4, 17:4, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். இன்னும் சிலுவையில் சாகவே இல்லை, இன்னும் பாவத்துக்காக மரிக்கல. அதுக்கு முன்னாடி சொல்றாரு, ஐ ஹவ் ஃபினிஷ்ட், நீர் நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். 19:30 சிலுவையில் மறுபடியும் சொல்றாரு, இட் இஸ் ஃபினிஷ்ட். காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அங்க சொன்னது இட் இஸ் ஃபினிஷ்ட். ஆனா இங்க சொன்னது என்ன தெரியுமா? எதை முடிச்சேன்னு சொன்னாரு? யோவான் 17:6, ஜான் 17:6, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். ஐ ஹவ் மேனிஃபெஸ்டட் யுவர் நேம் டு மை டிசைபிள்ஸ். இந்த உலகத்தில் இந்த யோவான் 17:6 இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஊழியர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் நான் ஒரு பரிசா, ஒரு கிஃப்ட் வருஷா கொடுக்க விரும்புகிறேன். இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு சில மனுஷர்களை கொடுத்துருக்கிறார். மனைவி, கணவர், பிள்ளைகள், இவங்களாம் நமக்குன்னு கொடுத்த மனுஷர்கள். ஒரு ஊழியத்தில் விசுவாசிகளை கொடுத்துருக்கலாம், உடன் ஊழியர்களை கொடுத்துருக்கலாம். நமக்கு ஆண்டவர் கொடுத்த மனுஷருக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? அவருடைய நாமத்தை வெளிப்படுத்தணும். ஐ ஹவ் மேனிஃபெஸ்டட் யோர் நேம் டு them. பிள்ளைகளுக்கு நாம் கர்த்தருடைய நாமத்தை வெளிப்படுத்தும். அவர் எப்படி நேசிக்கணும், அவருக்கு எப்படி உண்மையா இருக்கணும், அவருக்கு எப்படி ஊழியம் செய்யணும், அதே நேரத்தில் அவர் மேலே எப்படி நேசமா இருக்கணும், இதை நாம் கற்றுக் கொடுக்க அற்புதங்கள் தன்னால நடக்கும். நன்மையும் கிருபையும் என்னதான் பின்தொடரணும்? நான் பின்தொடரக்கூடாது. நான் கர்த்தரை பின்தொடரும் போது, அவரின் மெய்ப்பராக இருக்கும் போது, கோலும் தடியும் தேற்றும் போது, நன்மை விருப்பப்பட்ட என் பின்னாடி வந்துக்கும். நான் அவர் பின்னாடி போயிட்டே இருப்பேன். ஆண்டவருக்கு எவ்வளவு கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதை புரிந்து கொண்டு வாழும்போது, பவுல் சொன்ன வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனம். 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். இம்மைக்காக மட்டுமே ஜெபித்து இப்போ எனக்கு எதாவது நடக்கணும் அப்படின்னு மட்டுமே ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்க போறோமா? இல்லை மறுமைக்காக? கொலோசியர் 3:2, பூமியில் உள்ளவைகளே அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். அதுக்காக இங்கே நான் சாப்பிட மாட்டேன், நான் வீடு கட்ட மாட்டேன், நான் வீடு வாடகை இருக்க மாட்டேன், கார் வாங்க மாட்டேன், அப்படி கிடையாது. இதெல்லாம் எனக்கு வேண்டும் தான், வேண்டியதை ஆண்டவர் தருகிறார். ஆனால் என் கண்களை நான் இது மேலே வைக்க மாட்டேன், கண்மலையின் மீது கட்டுவேன். இனி வரும் பலன் மீது நோக்கமாயிருப்பேன். இனி வரும் பலன், அந்த பரலோக தரிசனத்தோடு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்கிறேன். கண்டென்ட்மெண்ட், இது போதும். ஒரு டிட்டாச்டு அட்டாச்மெண்ட், ஒரு அட்டாச்டு டிட்டாச்மெண்ட் இருக்கு, ஆனால் இல்லை அப்படின்னு பைபிள் சொல்லுது. 1 கொரிந்தியர் 7 பவுல் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 7:29 சகோதரரே, நான் சொல்கிறது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகினதானபடியால். 1 கொரிந்தியர் 7:29. மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும் இருக்கணும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொல்லுகிறவர்கள் கொல்லாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. இருக்குது, எனக்கு இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இல்லாத மாதிரி இருக்கணும். எனக்கெல்லாம் இது இல்லை, அது இருக்கிற மாதிரி வாழணும். சிம்பிள். எனக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை இருக்கிற மாதிரி வாழணும். எனக்கு பிள்ளை இருக்குது, வீடு இருக்கு, மனைவி இருக்கு, கார்லாம் இருக்கு, அதெல்லாம் இல்லாத மாதிரி இருக்கணும். இருக்கிறவங்க இல்லாதவங்க மாதிரியும்,
இல்லாதவங்க இருக்கிறவங்க மாதிரியும், அழுகிறவர்கள் அழாதவர்களாகும், படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்களாகும். அப்போ இது பேர் சாடிஸ்டா? இல்லை. அங்கே நான் கண்கள் இருக்கு. இதை நான் அப்படி கொஞ்சம் கிதியோன் கூட 300 பேர் இருந்தாங்களே, நாய் மாதிரி நக்கி குடிச்சிட்டு எதிரி மேலே தான் கண் இருந்தது. கொஞ்சம் இதெல்லாம் அனுபவிச்சுக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் தகாத விதமாக அனுபவிக்க மாட்டோம். ஏன்னா இனி வருகிற காலம் குறுகின காலம். யோவான் 9 வாசிக்கிறோம், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருதுங்க. நம்மளாம் இப்படி இருக்கிறோம்ல, இது கூட இல்லாமல் போயிடும். நம்ம பிள்ளைங்க காலத்தில் அவங்க இப்படி சர்ச்சுக்குள்ள வந்து உட்காந்துட்டு இருப்பாங்களானே தெரியாது. யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? நல்லா வளர்க்குறோம் தான், ஆனால் பிள்ளைங்க நாளைக்கு எப்படி ஆயிடுவாங்கன்னு யாருக்கு தெரியும்? வேண்டாம். நம்ம வீட்லேயும் ஒரு பொம்பளை பிள்ளை வளருதுன்னு நினச்சிக்கிட்டு அடுத்தவங்க வீட்டு பொம்பளை பிள்ளையை தவறாக பேசக்கூடாது. நம்ம வீட்லேயும் ஒரு பையன் வளர்றான்றதை நினச்சிக்கிட்டு அடுத்தவங்க பைசங்களை நம்ம தவறாக பேசக்கூடாது. எது வேணாலும் யாருக்கு வேணாலும் நடக்கலாம். அப்பேற்பட்ட சாமுவேலுடைய பசங்களே கெட்டு போயிட்டாங்க. அப்பேற்பட்ட தாவீதினுடைய சாலமோனே பின்வாங்கி போயிட்டார். யார் வேணாலும் எப்போ வேணாலும் மாறிடலாம். நான் நிற்கிறவன் விழுந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கும். நம்முடைய காரியங்களில் பெருமை பாராட்ட வேண்டாம். உண்மையா, தாழ்மையா, அன்பா கர்த்தரை பிரியப்படுத்தி இந்த அற்புதங்களை எதிர்பார்க்கிறேன், ஜெபிக்கிறேன், என் கடமை. ஆனால் இந்த அற்புதங்கள் என்ன? மனம் திரும்புதலுக்குள்ளேயும் அவர் என்னை நம்பி இணங்குறதுக்குள்ளேயும் பரிசுத்த ஜீவியத்திற்குள்ளேயும் நடத்தும் போது யாக்கோபு இஸ்ரவேலாக மாறுவதுதான் நம்முடைய உண்மையான அற்புதம். கலேஷியன்ஸ் 2:20 மட்டும் யாராவது சத்தமாக வாசிக்கலாமா? கலாத்தியர் 2:20. அற்புதங்கள்லேயே சிறந்த அற்புதம் எது? பிசாசு அதை மறைச்சிட்றான், நாமளும் அதை மறந்துடுறோம். கடைசி 2 minutes 5 minutes சொல்லி முடிக்கிறேன். த பெஸ்ட் மிராக்கிள் ஆண்டவர் நமக்கு செஞ்சது, அதை நம்ம மறந்துடுறோம். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். வீட்டில் போய் எங்கேயாவது எழுதி வைக்கணும் அப்படின்னா தயவு செய்து வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் ஒரு தாளில் எழுதி ஸ்காட்ச் போட்டு ஒட்டி வைங்க. என் கூட சேர்ந்து தயவு செய்து உங்கள் காது கேட்குற மாதிரி சொல்ல முடியுமா? என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். He loved me and he died for my sins. இதுதாங்க அற்புதத்திலேயே சிறந்த அற்புதம். இதை மறந்துட்டு அதை இக்னோர் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு நம்ம மற்றதெல்லாம் தேடி போகிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனைகள். ஆண்டவர் நமக்கு செஞ்ச மிகப்பெரிய அற்புதம் இது. ஜீசஸ் he loves me and he died for my sin. இதுதான் நம்மளுடைய அஸ்திபாரம், இதுதான் நம்மளுடைய பேசிக் டீச்சிங். Christ died for my sins and he loved me. என்னில் அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். என்னில் அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். என்னில் அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? இதை நாம தியானிக்க அந்த அன்பில் நம்ம ஊற கொலோசியர் 3வது அதிகாரம் எங்க அம்மாவுக்கு பிடிச்ச வசனம். அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. பவுல் அப்போஸ்தலன் முட்டி போட்டு ஜெபிச்சாராம். முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு பவுல் ஜெபித்தார். நீங்கள் உள்ளான ஆவியிலும் வல்லமையாய் பலப்படணும் எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று அறிந்து கொள்ளணும். கடைசியா சொல்றாரு, அவருடைய அன்பிலே நீங்கள் வளர உள்ளான மனுஷில் பலப்படப்பட நாம் நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, நினைக்கிறது கூட அவர் செய்வார். நினைக்கிறதுக்கு மேலேயும் செய்வார். அது கடைசியில் தான் சொல்றாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் சொல்றாரு, உள்ளான மனுஷில் பலப்படுங்க, உங்க கிறிஸ்துவனுடைய அன்பில் நிலைச்சிருங்க. இதெல்லாம் நினைக்கிறதுக்கு மேலே நடக்கும்ன்றார். அந்த ஒரு ஹோப்போட, அந்த ஒரு தைரியத்தோட, விசுவாசத்தோட வீடு திரும்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்யலாம்.